ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூரா யூசுஃப் எதற்காக முழுமையாக இறக்கப்பட்டுச்சுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையும் நபி யூசுஃபுடைய வாழ்க்கையும் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். அவங்க அனுபவித்த சோதனைகளும் இவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவித்த சோதனைகளும் ஓரளவு ஒத்து போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சூறாவின் மூலியமாக அல்லாஹ் நிறைய இடங்களில் வழிகாட்டணும்னு நாடுறான். இது நான் இப்போ சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வரலாற்றிலிருந்து எப்படி பாடம் எடுத்தாங்கிறது நம்ம போக போக பேசும்போது நமக்கு புரிய வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டம் மக்காவுடைய ஆரம்ப காலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபித்துவத்துக்கு முன்னாடி மக்காவாசிகள் அல் அமீன் அஸ்ஸாதிக்னு சொன்னாங்க, உண்மையாளர் நேர்மையாளர்னு சொன்னாங்க. அவங்கள அரவணைச்சு கொண்டாங்க. தங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளில் கூட தீர்ப்பு சொல்கிறதுக்கு நபித்துவத்துக்கு முன்னாடி இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய கல்லை எடுத்து வைக்கிறதுக்கு குறைஷிகள் அல்லாஹ்வுடைய தூதரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. வரக்கா இப்னு நௌஃபல்கிட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்கும்போது, நபித்துவத்தை பற்றி அவங்க செவிமெடுக்கும் போது வரக்கா இப்னு நௌஃபல் சொன்ன ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பலை. வரக்கா இப்னு நௌஃபல் சொன்னாங்க, எந்த சமூகம் உங்களை அரவணைக்குதோ அதே சமூகம் உங்களை விரட்டும்னாங்க. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி என் மக்கள், என் மக்காவாசிகள், என் குறைஷிகள், என் குடும்பத்தார்கள் எப்படி என்னை விரட்டுவாங்கன்னு நினச்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபித்துவத்தை எடுத்து வைக்க ஆரம்பித்த உடனேயே அபூலஹப் என்ன சொன்னா, நபியே நீ நாசமாவீராக, முஹம்மதே நாசமாவீராக, அல்லாஹ் வசனம் இறக்கணும், தப்பத் யதா அபி லஹபி வதப். அபூலஹபுடைய அந்த வார்த்தைக்கு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்களால தன் குடும்பத்தார் தன்னை சபிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் 2 ஆண்டுகள் ஏற்படுது. மக்காவுடைய காலத்தில் 2 ஆண்டுகள் ரசூலுல்லாவையும் அவங்களோட இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் ஒதுக்கி வச்சுறாங்க மக்காவாசிகள். நீங்கள் ஒதுங்கி போயிருங்கன்னு சொல்லி, உங்களுக்கும் இடையில வியாபார தொடர்போ, வணிக தொடர்போ, உணவு தொடர்போ, திருமண தொடர்போ எதுவுமே கிடையாது. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அந்த 2 ஆண்டுகளை பற்றி, அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்கில் இருந்த 2 ஆண்டுகளை பற்றி, எங்களுடைய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்கு எங்களுடைய பெண்களுடைய மார்பில் பால் சுரக்காது. குழந்தைகள் அழகக்கூடிய சப்தத்தோடு தான் நாங்கள் இரவுடைய தூக்கத்தை எடுத்துக்கொள்வோம். ஆட்டின் புழுக்கைகளை சாப்பிட்டு, நாங்கள் இலைத்தலைகளை சாப்பிட்டு எங்களுடைய வயிற்றை ஆட்டிக்கொண்டோம். அவ்வளவு கொடுமையான நிகழ்வுகளை 2 ஆண்டுகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதரை நபித்துவத்துக்கு முன்னாடியும் நபித்துவத்திற்கு பிறகும் செல்வத்தாலையும் உடலாலையும் தன்னுடைய வாழ்க்கையாலையும் அரவணைச்சு கொண்டவங்க யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இல்லையா? நபித்துவத்துக்கு முன்னாடியும் அவங்க தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு உறுதுணையாக இருந்தாங்க. செல்வத்தாலையும் உடலாலையும் சரி, தன்னுடைய வாழ்வு முழுவதாலையும் சரி. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மனைவிமார்களும் ஹதீஜாவை பற்றி நினைவு கூறும்போது, கொஞ்சம் இடைஞ்சல் கொடுக்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹதீஜாவோட யாரும் ஒத்து போக முடியாது உங்களில். அவங்களால அல்லாஹ் அவங்கள மூலியமாக தான் அல்லாஹ் செல்வத்தாலையும் உயிராலையும் என்னை அரவணைத்து கொண்ட அந்த பெண் மூலியமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளையும் ஏற்படுத்தினான்னு அவங்களுடைய பெருமையை பேசினாங்க. கடைசி காலத்தில் கூட அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாமை எடுத்து வைக்கும்போது செல்வத்தால் ஒதுக்கி வைக்கப்படும் முழு செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தாங்க. தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அவங்க தான் வரக்கா இப்னு நௌஃபல்கிட்ட அழைச்சிட்டு போய் நபித்துவத்துடைய செய்திகளை சொல்லி, நபியே உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு. தனக்கு உறுதுணையாக பக்கமலமாக இருந்த ஒரு உறவை அல்லாஹ் எடுக்கலாம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணமாயிடுறாங்க. அவங்களுக்கு ஹதீஜாவுக்கு அப்புறம் அல்லது அதுக்கு மேலேயே ஆறுதலாக இருந்தவங்க அபூ தாலிப், அவங்களுடைய தந்தையின் உறவினர், தந்தையுடைய சகோதரர். அவங்களுடைய சாட்சா அவங்க இருக்கிற வரைக்கும் மக்காவாசிகள் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கமே வர முடியாது, நெருங்க கூட முடியாது. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட வந்து தான் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அபூ தாலிப் தான் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, கொஞ்சம் விட்டுருப்பான்னு சொல்லி. என் சூரியனை வலது கரத்தில் கொடுத்தாலும் சந்திரனை இடது கரத்தில் கொடுத்தாலும் சரி, ஒருபோதும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நான் விலக மாட்டேன்னு ரசூலுல்லாஹ் அபூ தாலிப்கிட்ட தான் சொன்னாங்க. அல்லாஹ் அந்த ஒரு துணையும் அகற்றிடுறான். அபூ தாலிபும் மரணமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் யார் நமக்கு உறுதுணையாக இருப்பா? சரி, நம்முடைய குடும்ப தலைவர்கள் தாயிஃபில் வசிக்கிறாங்க, தாயிஃபுக்கு போவோம், தாயிஃபில் போய் நம்ம போய் எடுத்து வைப்போம் செய்தின்னு சொல்லி தாயிஃபுக்கு பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கேயும் உறவினர்கள் வாயால் சொல்கிறாங்க, வேறு ஆள் கிடைக்கல அல்லாஹ்வுக்கு உங்களை தவிர நபியா தேர்ந்தெடுக்கிறதுக்குன்னு சொல்லி உடஞ்சி போயிடறாங்க. ரசூலுல்லாஹ் சிறுவர்களை கொண்டும் வாலிபர்களை கொண்டும் கல்லால் எறிஞ்சு விரட்ட சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதரை.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகமெல்லாம் ரத்தமாகிறது, காலெல்லாம் ரத்தமாகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட மக்காவை நோக்கி திரும்பி வர்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் ஹதீஜாவுடைய மரணம் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ தாலிபுடைய மரணம், தாயிஃபுடைய விரட்டல், 2 ஆண்டுகளுடைய அந்த சிறைவாசம், ரசூலுல்லாஹ்வுடைய எல்லாம் பறிக்கப்பட்டுடுச்சு. கண்ணியமாக வாழ்ந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியத்தை எடுத்துட்டாங்க மக்காவாசிகள். உரிமையோடு வாழ்ந்தாங்க மக்கால குடும்பத்தார்கள், உரிமை பறிக்கப்பட்டுடுச்சு. உறவுகளுடைய இழப்புகள் எல்லாம் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய இருள் சூழுது. இப்போ இந்த இருள்ல இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிகாட்டணும். இதே இருள் தான் யூசுஃபையும் சூழ்ந்துச்சு. அவங்க தான் அழகு, உலகத்தில் படைக்கப்பட்ட அழகுலேயே பாதி அழகோடு படைக்கப்பட்ட நபின்னு சொல்லி மேராஜில் யூசுஃபை பார்த்தோன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே இல்லையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள்லேயே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு விருப்பமான பிள்ளை யார்? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி யூசுஃபை பற்றி சொல்லும்போது நபியின் மகன், நபியின் மகன், நபியின் மகன், நபி, கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம் இப்னு கரீம், கண்ணியமிக்கவரின் மகன், கண்ணியமிக்கவர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்குடைய மகன் யாக்கூப், யாக்கூபுடைய மகன் யூசுஃப். ஒரு நபியுடைய அந்தஸ்தில், நபிமார்களுடைய வம்சத்தில், நபியுடைய அந்தஸ்திலேயே பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை அது. எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்களுடைய சகோதரர்கள் திட்டம் தீட்டி அவங்கள விரட்டி ஒதுக்கி தந்தையை விட்டு பிரித்து ஒரு இருளில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அந்த கிணத்துல தூக்கி போட்டு வீசிடுறாங்க. அந்த வரலாறு நமக்கு தெரியும், அது போக போக பேசுவோம். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருள் நின்னாங்களோ அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையிலையும் இருள் சூழுது. இப்போ அல்லாஹ் நபி யூசுஃபின் வரலாற்றின் மூலியமாக நபிக்கு அந்த இருளிலிருந்து வெளிவருவதற்குரிய பாடங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறான். நபி யூசுஃப் எப்படி கடந்தார்னு பாருங்கள் நபியே. இந்த வரலாற்றின் மூலியமாக நீங்களும் பாடம் படித்து நபி யூசுஃப் எந்த நோக்கத்தின் நோக்கி போனாரோ அதே நோக்கத்தை நோக்கி தான் நீங்களும் போக போகிறீங்க. அதனால் தயாராகுங்கன்னு அல்லாஹ் நபிக்கு வழிகாட்டுவதற்காக அந்த கவலையின் ஆண்டுகளில் இறக்கப்பட்ட சூறா தான் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய சூறா. அல்ஹம்துலில்லாஹ். ஹபீப், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ சிரமங்களை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போ யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆரம்பகட்ட காலத்தில் சிறு வயது அப்படின்னு நம்ம வரலாறு எந்த கிதாப் எடுத்து பார்த்தாலும் அந்த கிணற்றுடைய சம்பவம் அது அல்லது மனாமுடைய சம்பவம், அந்த ட்ரீமுடைய சம்பவம் பற்றி நம்ம பார்க்குறோம். எந்த அளவுக்கு இந்த ட்ரீமுடைய சம்பவம் ஏன் நமக்கு இவ்வளவு விஷயத்தை ஏற்படுத்து தாக்கத்தை? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்றாங்க சிறு வயதில் இருக்கும்போது. அல்லாஹ் அதை தான் சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறாங்க? அவங்களுக்கு விருப்பமாக இருக்கக்கூடிய தந்தைகிட்ட சொல்கிறாங்க. பாப்பாட்ட போய் சொல்கிறாங்க, யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். அவ்வளோதான் சொல்கிறான். என் தந்தையே, ஒரு கனவு பார்த்தேன். அந்த கனவுல சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு முன்னால் பணிகிறது, சஜிதா செய்கிறது, பணிந்து நிற்குது. இந்த கனவை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தை யாக்கூப்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஏன் அல்லாஹ் இந்த கனவை நபி யூசுஃபுக்கு ஏற்படுத்துகிறான் அப்படின்னா, இந்த கனவு தான் அவங்களுடைய வஹியுடைய துவக்கம். நபிமார்களுக்கு கனவின் மூலமாக அல்லாஹ் வஹியுடைய செய்திகளை கொண்டு வருவான். நபிமார்களுடைய கனவுகள் வஹி, நடக்க போகிற விஷயத்தை தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் கனவாக கொண்டு வருவான். நம்மள மாதிரி கெட்ட கனவு நல்ல கனவுகள் எல்லாம் நபிமார்களுக்கு கிடையாது. நபிமார்களுக்கு எல்லா கனவுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருவது. ஒரு நபிக்கு தெரியும்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும்ல, தன் மகன் கனவு கண்டது ஒரு வஹியுடைய கனவு, அதுவும் ஒரு நோக்கத்தை நோக்கி அவங்கள நகர்த்திட்டு போகிற கனவு. இதுதான் நபி யூசுஃபுடைய நோக்கம், வாழ்க்கையுடைய நோக்கத்தை அல்லாஹ் கனவாக காட்டிட்டான். இனிமேல் அவங்களுடைய பயணம் ஆரம்பிக்க போகுது. அதனால தான் கனவு கண்ட உடனேயே நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த கனவை உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீங்கள் சொல்லாதீங்க, இப்படித்தான் அல்லாஹ் உன்னை சோதிக்க போகிறான், அல்லாஹ் உன்னுடைய அருளை முழுமையாக்குவான், நீ உன்னுடைய பாதையை தொடருன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு இந்த கனவின் மூலமாக வழிகாட்டுறாங்க. அந்த கனவை அவங்க சொல்லாமல் சகோதரர்கள்ட்ட மறைச்சிட்றாங்க நபி யாக்கூபுடைய பேச்சை கேட்டு. ஏன்னா அந்த 11 சகோதரர்களும் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் மேலே கொஞ்சம் பொறாமை கொண்டு இருக்காங்க. அல்லாஹ் அப்படி தான் குர்ஆனில் சொல்கிறான். தந்தைக்கு நெருக்கமாக நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. தந்தையை விட்டு எப்படியாவது இவங்களை பிரிக்கணுங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. அவங்க கனவை சொல்லாமலேயே தந்தையை விட்டு பிரித்து அதில் சில சகோதரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது, குத்துலு, கொன்றுங்க அவர்கள்னு சொன்னாங்க. ஒருவேளை கனவை சொல்லியிருந்தா, கனவை சொல்லாமலேயே நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை சகோதரர்கள் கொலை செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, கனவை சொல்லியிருந்தா என்ன இருக்கும்? இன்னும் அவங்கள வெறுத்து எப்படியாவது அந்த சிதைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால தந்தையிட்ட அனுமதி கேட்குறாங்க, யூசுஃபை பிரிச்சணுங்கிறதுக்காக பிரித்து கொண்டு போய் எங்கேயாவது விட்டுருவோம் நபி யூசுஃப்னு சொல்லி சகோதரர்கள் 11 பேர் முடிவு பண்ணி கூட்டிட்டு போகிறாங்க.
அதில் 11 பேரில் ஒரு சின்னவர், 10 பேர் கூட்டு போய் முடிவு பண்ணுறாங்க, மஷூரா செய்கிறாங்க, என்ன செய்யலாம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை. அப்போ அதில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் சொன்னாங்க, குத்துலு கொன்றுங்க அவங்க. சில சகோதரர்கள் நல்லவங்க சொன்னாங்க, அதில் அவித்ரஹூஹு, அல்லது நீங்கள் வந்து ஒரு கிணத்துல வயாபத்தில் கிணத்துல தூக்கி வீசிடுவோம், அந்த கிணத்துல இருக்கட்டும், யாராவது வழியில் வர்றவங்க எடுத்துகிட்டு போகட்டும் நபி யூசுஃபை அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்கிறாங்க. அந்த மாதிரியே கிணத்துல வீசிடுறாங்க, வரக்கூடியவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்குள்ளே அல்லாஹ் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வர்றான். அந்த கனவுடைய துவக்கம் இந்த கிணற்றுடைய அந்த இருள யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது தான். ஏன் அந்த இருள யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இருக்க வச்சான்னா, இதே இருளத்தான் எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் இருக்க வைப்பான். அதே இருளத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொன்ன மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் இருந்தாங்க. அவங்களுடைய எல்லா கண்ணியும் பறிக்கப்பட்டுச்சு, இங்கேயும் இவங்களுடைய கண்ணியமும் பறிக்கப்பட்டுடுச்சு. நபியுடைய மகனுங்கிற அந்தஸ்தெல்லாம் கிடையாது கிணத்துல இருக்கும்போது, இல்லையா? தந்தையுடைய அரவணைப்புலாம் கிடையாது, சகோதரர்களால் விரட்டி விடப்பட்டாங்க. அங்கேயே அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலையும் இதே இருளை யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிக்கிறாங்க. அதே இருளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவிக்கிறாங்க. எல்லா நபிமார்களும் இதே இருளை அனுபவிச்சாங்க. இந்த இருளின் மூலமாக தான் அவங்க வந்து தன்னுடைய உள்ளத்துடைய நம்பிக்கையை ஆழமாக்குனாங்க. அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இதை பாடமாக்குறாள்ல. நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நம்பிக்கை கிணத்தில் அந்த குழந்தை தவிப்பெல்லாம் நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு குழந்தை தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டு சகோதரர்களாலேயே கிணத்தில் தூக்கி வீசப்படும் போது அந்த குழந்தையோட மனசு எப்படி தவிச்சிருக்கும், அந்த கிணத்துல எத்தனை நாட்கள் இருந்தாங்கன்னு தெரியாது நமக்கு. அந்த இருள பசியாலையும் பட்டினியாலையும் இருக்கும்போது அவங்க உள்ளத்தில் இருந்த நம்பிக்கை ஒன்று தான், அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் இந்த கனவை காட்டியிருக்கான், இதை நோக்கி அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுவான். அந்த குழந்தையோடைய மனசில் அது இருந்துச்சுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லலை. ஆனால் அவங்களோட வரலாற்றை நீங்கள் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா எல்லா நிகழ்வுகளையும் அவங்க அதை தான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், அல்லாஹ் அவருடைய காரியங்களை மிகைப்பான் அப்படிங்கிற காரியத்தை. அப்போ அந்த குழந்தையுடைய உள்ளத்தில் இருந்தது ஹஸ்புன் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். இதே இருளத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலையும் கொண்டு வந்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி சோதிச்சா? மீனுடைய வயிற்றுடைய இருள நபி யூனுஸ் அல்லாஹ் கொண்டு வந்தான், இல்லையா? அந்த இருள் சூழ்ந்துடுச்சு அவங்களுடைய பாவத்தின் காரணமாக தான். இருளுக்குள்ளே மாட்டிட்டாங்க. அல்லாஹ் இதே மாதிரி இருளை நபிமார்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் கொடுக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் இந்த இருள் வரும். நபி யூனுஸுடைய வாழ்க்கையிலே அந்த இருள் வருது. வெளியேறதுக்கு என்ன செய்யறது? யாரை துணை கொள்றது? லா இலாஹ இல்லா அன்த், என்ன சொன்னாங்க? சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணங்க தகுதியானவனே உன்னை தவிர யாரும் இல்லை, நீ பரிசுத்தமானவன், நான் அநீதம் செய்தவனில் ஒருவன் யா அல்லாஹ், உன்னை தவிர யாரும் எனக்கு இல்லை, வெளியாக்குன்னாங்க. அல்லாஹ் வெளியாக்கிட்டான். இதே இருள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாமையும் சூழ்ந்துச்சு. முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌன். மூசாவுடைய சமூகம் சொன்னது, கைவிட்டு விட்டீங்க மூசா, எங்களை போய் நடு ரோட்டில் கூட்டு வந்துட்டீங்க, அழிவுக்கா நம்ம வந்தோம் மூசா, இப்படி எங்களை விட்டுட்டீங்களே இருளன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இருளை பார்க்கும்போது சொன்னாங்க, கல்லா இன்னம ரப்பி சயஹ்தீன், ஒருபோதும் அல்ல, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அதே இருள் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் சூழ்ந்துச்சு நெருப்பில் வீசப்படும் போது. நெருப்பில் வீசுறதுக்கு முன்னாடி நம்ம இப்ராஹிமுக்கு தெரியுமா அந்த நெருப்பு வந்து குளிராக போகுதுன்னு? கண்டிப்பாக தெரியாது. இனிமேல் நான் வாழ போகிறேன்னா இல்லை இந்த நெருப்பில் எரிஞ்சு சாக போகிறேன்னா எதுவுமா தெரியுமா? தெரியாது. ஒரு இக்கட்டான வாழ்க்கையோடைய நிலைமை வந்து நிற்குது, இல்லையா? என்ன ஆக போகுதுன்னு தெரியலை. பயந்துகொள் இப்ராஹிமே சொன்னாங்க ஹஸ்புன் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌருடைய குகையிலையும் அந்த இருள் சூழுது, அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் கவலை கொள்றாங்க, யா ரசூலல்லாஹ் குனிந்தால் நம்மளை பார்த்து நம்மளுடைய காரியத்தை முடிச்சிருவாங்க, இருள் சூழ்ந்துருச்சு யா ரசூலல்லாஹ், இனிமேல் என் உங்கள் வாழ்க்கை குறித்து நான் கவலைப்படுறேன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அதன்னுக பிஸ்னைனி அபூபக்கர், நாம் 2 பேர் இருக்கிறோம்னா நினச்சி கொண்டு இருக்காய், அல்லாஹு தாலிதுஹுமா, மூன்றாமவராக அல்லாஹ் இருக்கிறானே, இல்லையா? இத் கால லி சாஹிபிஹி லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலை கொள்ளாதீர் அபூபக்கரே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அந்த இருளில் அவங்களுடைய உள்ளத்தில் வந்த நம்பிக்கை அது, இல்லையா? அதே நம்பிக்கை தான் நபி யூசுஃபுக்கு வந்துச்சு. அந்த நம்பிக்கையை கொண்டு பயணிங்க ரசூலுல்லாஹ். ஒரு கிணற்றில் வீசப்பட்ட நபியுடைய அந்த நம்பிக்கை தான் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இனிமே அவங்க வாழ்க்கை என்ன ஆக போகுது, யார் காப்பாற்றுவா, யார் கூட்டு போக போகிறா, எந்த அரண்மனைக்கு போக போகிறாங்க, எந்த ஊருக்கு போக போகிறாங்க, எதுவுமே தெரியாது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. நபி யூசுஃப் அல்லாஹ்வை துணை கொண்டாங்க, நீங்களும் அல்லாஹ்வை துணை கொள்ளுங்க, உங்கள் பாதையை நீங்கள் தொடர்வீங்க, அல்லாஹ் உங்களோட இருப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹ் வந்து புகுத்த நாடுனா.
அல்லாஹ் சஹாபாக்களை பற்றியும் அப்படி தான் சொல்கிறார். அல்லதீன இது கால் அலகும் அவங்க இடத்துல சொன்னால் பயந்து கொள்ளுங்கள், எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு எதாவது ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க ஹஸ்புன் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் சொல்லி. வாழ்க்கையில் இது மாதிரி இருள் எல்லாருக்கும் ஏற்படும். அதைத்தான் நபி யூசுஃப் மூலியமா அல்லாஹ் நமக்கும் சொல்ல வர்றான் இல்லையா? ஆனால் இங்கே என்ன பிரச்சனைன்னா, நம்ம நபிமார்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் என்னென்னா, நம்ம கஷ்டம் வரும்போதும் சிரமம் வரும்போதும் மட்டும்தான் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை, எல்லா நிலையிலையும் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நினச்சாங்க. அதனால் அல்லாஹ் இருளையும் அவங்களோட இருந்தான். இருளையும் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்து பதற மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் சிரமம் வந்தாலும் நம்ம பதற மாதிரி பதற மாட்டாங்க. ஐயோ யார் இருக்க போகிறா, சரி அல்லாவாவது நம்மளோட இருப்பான், அவனை போய் கேட்போம்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லா நேரத்துலையும் அல்லாவோட தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியும் இந்த கஷ்டத்திலையும் அல்லாஹ் என்னோட தான் இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகிழ்ச்சியான நேரத்தில் அல்லாவை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ் சிரமமான நேரத்தில் உங்களோடு இருப்பான் இல்லையா? அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இருக்கிறான்னு நம்பிக்கை வச்சுருந்தாங்க உள்ளத்தில். அல்லாஹ் அந்த கிணற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய வழிகளை அதுக்கு பிறகு ஏற்படுத்தினான். அந்த நம்பிக்கை தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுக்க நாடுனா அது மூலியமாக. அங்கேருந்து இப்போது நம்ம இவ்வளவு இருள்களை பார்த்தோம், இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலையும் நாம் என்ன பாடத்தை அங்கேருந்து கற்றுக்க முடியும்? ஹஸ்புன் அல்லாஹ் ஒருவன் போதுமானவன் தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு சின்ன சிச்சுவேஷன் ஏற்பட்டாலே அல்லாஹ் என்ன இப்படி சோதிச்சிடுறானே என்னென்னமோ வார்த்தைகள் சொல்ல போடுறோம். அப்போ அந்த இருளுக்கெல்லாம் அந்த ஒரு பதிலாக என்னவா இருக்கும்? ஹஸ்புன் அல்லாஹ் ஒருவன் போதுமானவங்கிறது தான். நபிமார்கள் அல்லாஹ் சோதிக்கிறானே இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்திலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள் தான், நீங்களும் நாங்களும் இல்லை. நம்ம சோதனையெல்லாம் சோதனையே கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்கும் உலகத்தில் தங்குற இடத்துக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்துக்கும் தான் நம்மளை சோதிக்கிறான். வாழ்க்கையே அவங்களுக்கு சோதனை. ஒரு நாட்டை விட்டும் ஊரை விட்டும் குடும்பத்தை விட்டும் பிரிக்கப்பட்டு ஒரு நபி அல்லாஹ் சோதிக்கிறான் இல்லையா? அல்லாஹ்வுக்கு விருப்பமானவங்க இந்த உலகத்திலே நபிமார்கள் ரசூல்மார்கள் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதனால் அல்லாஹ் இந்த உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவங்க நபிமார்கள். ரசூல் அதோடு சேர்த்து சொன்னாங்க, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களே அல்லாஹ் சோதிப்பான். அவ்வளோதான். இப்போ அந்த சோதனையில் அவங்க எடுத்துக்கொண்ட ஒரே பதில், கல்லா இன்னமா யரப்பி சயஹ்தீன். எப்படி அல்லாஹ் என்னை விடுவான்? இங்கே கொண்டு நிறுத்தி அவன் யார்? அல்லாஹ். அந்த கனவை அல்லாஹ் காட்டிட்டான் எனக்கு, அதை நோக்கி நான் போக போகிறேன். நபி யாக்கூப் சொல்லிட்டாங்க, கதாலிக யஜ்தபீக ரப்புக வ யுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ். இப்படி தான் அல்லாஹ் உன்னை சோதிப்பான், இப்படி தான் அல்லாஹ் உன்னை தேர்ந்தெடுப்பான், இப்படி தான் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை பூர்த்தி செய்வா, கனவுடைய விளக்கத்தை அறிவிப்பா அல்லாஹ் உனக்கு, நீ போய்கிட்டே இருந்துட்டாங்க. சகோதரர்கள்ட்ட மட்டும் சொல்லிடாத, இதை யார்ட்டையும் வெளிப்படுத்திடாத, அது நோக்கம். நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. கிளம்புன்னு சொன்னது நபி யாக்கூப். அல்லாஹ் வஹீயின் மூலமாக கனவு கொடுத்துட்டான், அதை நோக்கி தான் நான் போகிறேன். அப்போ அல்லாஹ் என்னோடு இருப்பான் இல்லையா? அதுதானே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகனை அந்த பாலைவனத்தில் விட்டு வரும்போது, கைரிதி ஜர்இன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ் அந்த ஹரமுடைய பகுதியில் விட்டு வர்றான், எந்த புல் பூண்டுகளும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, ஒரு பாலைவனத்தில் ஒரு பெண்ணையும் ஒரு குழந்தையும் விட்டுட்டு போக சொல்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு விட்டுட்டாங்க. என்ன கிடைக்க போகுது? நம்மள இருந்து என்ன நினைப்போம்? யார் நமக்கு உதவிக்கு வருவா? எந்த ஊருக்கார வருவான்? அந்த ஊருக்கார வருவானா? அந்த இடத்துல தண்ணி சாப்பாடு கொண்டு வருவாங்களா? இங்கேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்களா நினைப்பாங்க. திரும்பி போகும்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ஒரே பதில், கணவனை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உங்களை கொண்டு விட சொன்னது இப்ராஹிம். அவங்க திரும்பி ஆம் அவ்வளோதான் சொன்னாங்க. ஏன் அல்லாஹ் விட சொன்னா? இப்படி ஒரு பாலைவனத்தில் விட சொல்லிட்டானே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இனிமேல் என்ன போகுது என் வாழ்க்கை? இப்படி கொண்டு வந்தீங்களே, இது பண்ணிட்டீங்களே. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சொன்னது அல்லாவா? இந்த நேரத்தில் கொண்டு நிப்பாட்டினது அல்லாவா? என் விதியை விதிச்சது அல்லாவா? இந்த நிலைமைக்கு கொண்டு நிப்பாட்டணும்னு அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சிருக்கானா கதரில்? ஃபைதன்லா யுதையன் அப்படின்னா அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், பூங்கன்ட்டான். இதுதான் அந்த கிணற்றில் இருக்கும்போது அல்லாஹ் என்னை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை. ரசூலுல்லாஹ்வுக்கும் அதே தான், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதுதான், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அதுதான், எல்லாருக்கும் அதுதான். அல்லாஹ் உலகமே ஒன்று சேர்ந்து நலவு செய்ய நாடினாலும் யாரும் அல்லாஹ் நடமை செய்ய முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்து கெடுதலை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நலமடை செய்ய முடியாது. என்ன இருள்? அல்லாஹ் போக்குவாங்கிற நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு வழிகாட்டும் இந்த நேரத்தில். ஹஸ்புன் அல்லாஹ், அதை விட பெரிய மருந்து கிடையாது. ஹபீப், இன்னொரு பகுதியாக நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் அந்த பெண்ணுடைய சம்பவம். அந்த பெண் அழைக்கும் பொழுது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் செய்த அந்த செயல் மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக மாறியிருக்கு.
அந்த சம்பவத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ளலாம், அதன் மூலியமாக என்னென்ன விஷயங்களை நாம் கற்றுக்க முடியும்? 2 விஷயம் எனக்கு அந்த வரலாற்றை படிக்கும்போது புரிய வருது. அறிஞர்களும் அந்த தஃப்சீரில் பதிவு செஞ்சுருக்காங்க. 2 காரணத்துக்காக அந்த பாடத்தை அல்லாஹ் நமக்கு புகட்டுறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக. ஒன்று, முதலாவது அதுதான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் நோக்கத்தை நிர்ணயிச்சிட்டான். 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி பணிந்து நிற்கும் ஒரு நாள், அது வர்ற வரைக்கும் போய்கிட்டே இருங்க. போகக்கூடிய பாதையில் அல்லாஹ் சில சோதனைகளை கொடுப்பான். இலக்கை அல்லாஹ் நிர்ணயிச்சிட்டான். இலக்கை நோக்கி போகும்போது அல்லாஹ் சோதிக்காமல் எப்படி அந்த இலக்கை கொண்டு போவான்? அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை தான் அல்லாஹ் சோதிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு உண்மையாக இருக்கா, யார் பொய்யர்களாக இருக்கா அல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் அல்லாஹ் சோதிச்சால நிரூபிக்க நாடுவான். அப்படி அல்லாஹ் நபி யூசுஃபை சோதிக்கிறான் ஒரு பாவத்தை கொண்டு. அல்லாஹ் பாவத்தை கொண்டு கூட சோதிப்பான் ஈமான் கொண்டவங்களை. நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் காப்பாற்றிடுவான். அல்லாஹ் சொல்கிற அல்லாஹ் காப்பாற்றிடுவான், ஆனால் சோதிப்பான். என்ன அல்லாஹ் சோதிக்கிறான்? அவங்க சந்தையில் போய் விலை பேச போகிறான். கிணத்துலேருந்து தூக்கிட்டு ஒரு வாணிபக்குழு போகுது, சந்தையில் போய் விலை பேசுகிறாங்க. ஒரு அரண்மனையுடைய மந்திரி ஒருத்தர் ஏன் வீட்டுக்கு கூட்டு போகிறோன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டு போய் அவங்க மனைவிட்ட போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு அழகான குழந்தை கிடச்சிருக்கு, குழந்தை மாதிரி வளர்ப்போம், பணிவிடை செய்வார், நலவு செய்வார் நமக்குன்னு. ஆனால் அந்த பெண் நபி யூசுஃபுடைய அழகை பார்த்தோன்னா மாறிடுறாங்க. இதை எப்படி நான் மகனாக பார்க்குறது? இவர் மேலே எனக்கு கவர்ச்சி இருக்குது. கதவுகள் அடைக்கப்படும் போது ஹை தலக் என்னோட வந்துருங்கிறாங்க, தனிமைக்கு கூப்பிட்றாங்க. ஒரு மிகப்பெரிய பாவம் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி வருது. அந்த பாவத்தின் பக்கம் நபி யூசுப் நெருங்கி இருந்தாங்கன்னா நோக்கம் போயிருக்கும், நோக்கத்தை நிறைவேற்றிருக்க முடியாது இல்லையா? அதுதான் வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போகும்போது பாவங்களை ஒரு மனிதன் பாவங்களால் சோதிக்கப்படும் போது அந்த டைரக்ஷனை பாவத்தின் பக்கம் திரும்பிட்டான்னா அவ்வளோதான், நோக்கத்தை மறந்துடுவான். நோக்கத்தை நோக்கி போக முடியாது அவனால், எல்லாம் தடுத்துருவான். இப்போ அந்த சோதனையிலேருந்து நபி யூசுப் வெற்றி பெறணும், நோக்கத்தை நோக்கி போகணும்னா அந்த பாவத்திலிருந்து தப்பிச்சு போகணும். ஷைத்தான் இழுக்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான். என்ன செய்யறது? கால மஅதல்லாஹ், வெற்றி பெறணும் அவங்க. கால மஅதல்லாஹ், அல்லாஹ் போதும், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும் இருந்து. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, உன் கணவர் உன் என் எஜமாடர் என்னை கண்ணியமாக வச்சிருக்காரு, நான் போய் எப்படி உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்ய முடியும்? இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநீதம் செய்கிறவங்க எப்படி வெற்றி பெறுவாங்க? பெண்ணே, நான் உன்னை தாய் மாதிரி பார்க்குறேன். எந்த இருள் இருந்தாலும் எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் ரப்பு என்னை பார்க்குறான். அவனை ஒரு வேறொரு நோக்கத்தை நோக்கி அனுப்பி வச்சிருக்கான். நான் போய் எப்படி ஹராம செய்ய முடியும்? நான் ஹராம செஞ்சுட்டா அந்த நோக்கத்தை நோக்கி போக முடியாது. அல்லாஹ் எனக்கு வச்ச ரஹ்மத்தை நோக்கி போக முடியாது இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை நினைவு கூறுறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் இருப்பதை அவன் அனுமதித்த முறையில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் உங்களுக்கு ஒன்று வச்சிருக்கான், உங்களுக்கு அது வேணும்னா அல்லாட்ட போகணுன்னா நீங்கள் ஹலாலில் போனால் தான் கிடைக்கும். ஹராமில் போய் அல்லாட்ட போய் ஒன்று வாங்க முடியாது. இப்போ ஹராமில் விழுந்துட்டிங்கன்னா அல்லாஹ்வோட ரஹ்மத்தை தடுத்துருவீங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறத தடுத்துருவீங்க. அதனால் நான் போக முடியாது, அப்படி என் நோக்கத்தை நோக்கி நான் போகிறேன், எனக்கு இந்த பாவமெல்லாம் தேவையில்லை, மஅதல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன் எனக்குன்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க. இப்போ அந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹ் அவங்கள சோதிக்கும் போது தன்னுடைய இலக்கை அவங்க முன்வைத்து அல்லாஹ்வுடைய பயத்தை முன் வச்சு அந்த இடத்துலேருந்து விலகி கொள்கிறாங்க. இது 2வது, அல்லாஹ் ஒரு ஆணை இயற்கையாகவே பெண்களை கொண்டு தான் அல்லாஹ் சோதிப்பான் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தரக்து பஅதி ஃபித்னதன், எனக்கு பிறகு ஒரு சோதனையாக ஒன்றை விட்டு செல்லவில்லை உங்களை வழிகெடுப்பதற்காக பெண்களை தவிர. அதாவது மஹரம் இல்லாத, உங்களுக்கு அனுமதிக்கப்படாத பெண்ணுடைய கவர்ச்சியின் மூலமாக தான் அல்லாஹ் உங்களை சோதிப்பான். ஸுய்யின லின்னாஸி ஹப்பு ஷஹவாதி மினன் நிசா, ஆணுக்கு அலங்கரிக்கப்பட்ட காரியங்களில் முதலாவது பெண் தான். ஷைத்தான் வழிகெடுக்கிறதுக்கு ஒரு ஆணை அவனை வழிகெடுக்கிறதுக்கு ஷைத்தான் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதமே பெண் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அதுதான் பெரிய ஃபித்னாவே. அப்படியும் நபி யூசுஃப் அல்லாஹ் சோதிக்கிறான். யார் தடுத்துட முடியும்? அந்த நேரத்தில் எல்லா கதவுகளும் அடைச்சிருக்கு. அழகிய பெண், அதுவும் அரண்மனையுடைய பெண்ணுங்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்படிப்பட்ட பெண்ணுடைய அழகு இருக்கும் போதும் கூட, அந்த சோதனையில் சோதிக்கப்படும் போது கூட, கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பார்க்குறான், நான் அவன்கிட்ட இருந்து பயந்து கொள்ளணும், அல்லாஹ் அவன்கிட்ட இருந்து என்னை பாதுகாக்கணும்னு சொல்லி விலகுனாங்க. இந்த ஒரு பாடத்தை தான் அல்லாஹ் நமக்கு கொடுக்க நாடுறான். நீங்கள் வாழ்க்கையுடைய லட்சியத்தை நோக்கி போகிறீங்க, இலக்கை நோக்கி போகிறீங்க, போகும்போது ஒரு பெண்ணுடைய கவர்ச்சியோ ஒரு பெண்ணுடைய ஹராமான தொடர்போ வந்துருச்சுன்னா உங்களுடைய பாதை தடுக்கப்பட்டுரும்.
அதை நோக்கி போகாதீங்க. அல்லாஹ் இது மூல பெண்களை கொண்டு சோதித்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. ஹலாலா அதை நோக்கி போங்க, ஹராமா அதை விட்டு ஒதுங்கிடுங்க. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் சொன்னாங்க, யார் உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும் 2 தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு, ஹலாலில் மட்டும்தான் அதை செலவழிப்பேன்னு பாதுகாக்கிறதுக்கு யார் எனக்கு உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை உறுதி கொடுக்குறேன்னு நான் இல்லையா. இப்போ கால மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வுடைய பயம் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தேவையானது இந்த நேரத்தில். ஆஸ் வி டேக், நம்ம இப்போ அங்கேருந்து பெண்ணுடைய சம்பவம் அப்படின்னு எடுத்துட்டோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் பல விதமான கான்ட்ராடிக்ஷன்ஸ், பல விதமான சிக்கல்களை பார்க்குறோம். ஒரு கம்பெனிக்கு வரணுமா, நீங்கள் வந்து தாடி எடுத்துகிட்டா போதும், அப்போ தான் நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லுது. அது இது தவிர்க்கப்பட்டதே அப்படின்னு சொல்லி நம்மளும் அதை ஒரு கேஷுவலாக எடுத்துகிட்டு அதை எடுத்துடுறோம். இல்லை எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும், ஆனால் இந்த சின்ன ஹராமை செஞ்சால் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஹராமை செஞ்சிடுறாங்க. அப்போது இதுக்கும் அதுக்கும் நம்ம என்ன பாடத்தை எடுத்துக்க முடியும்? இல்லை, முதல் பாடம் நான் சொன்ன மாதிரி தான். அந்த ஒரு ஹராமில் இருந்து நீங்கள் ஒரு அல்லாஹ் வந்து உங்களை ஒரு ஹராமை கொண்டோ ஒரு பாவத்தை கொண்டோ அல்லாஹ் சோதிக்கிறான்னா, அந்த சோதனையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அதை நீங்கள் அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தை விட்டால் மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ்வை பயப்படாமல் நீங்கள் அந்த காரியத்தில் செஞ்சிட்டிங்கன்னா அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லாஹ்விடத்தில் இருக்கிறத நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஹலால் இல்லாமல் போய் அல்லாஹ்ட்ட போய் நிற்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வரலாறு சொன்னாங்கல்ல, 3 பேர் வந்து ஒரு புயல் காலத்தில் ஒரு குகையில் தஞ்சம் அடைகிறாங்க. 3 பேரும் அல்லாஹ்விடத்தில் ஏதாவது நம்ம செஞ்ச நன்மையை கொண்டு கேட்போம், அல்லாஹ் காப்பாற்றுவோம் நம்மளேன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. 2 பேரும். 3வது ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு பெண் தெரியும், அந்த பெண் என்னுடைய உறவினர் தான், ஆனால் இயலாமையில் இருக்கக்கூடியவங்க, என்னிடத்துல பண உதவிக்காக வந்தாங்க. அவங்க திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் நான் அவங்கள்ட்ட வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறேன், என்னோட சேர்ந்து வா, ஹராம்ல வா, நான் உனக்கு அந்த பணத்தை விட்டு கொடுத்துறேன், அந்த பணத்தை உனக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி அந்த பெண்ணும் வேறு வழி இல்லாமல் சம்மதிச்சிட்றாங்க. அந்த பெண்ணோட எல்லா சேர்க்கையும் ஈடுபட்டு அந்த பெண்ணுடைய நெருக்கமாக போகக்கூடிய சேரக்கூடிய நிலைமை வரும்போது அந்த பெண் என்னை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்வை பயந்துகொள், அல்லாஹ் வஞ்சிக்கொள்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். யா அல்லாஹ், அந்த நேரத்தில் என்னாச்சுன்னு தெரியல, உன்னை பயந்துட்டேன், வெளியே வந்துட்டேன், இந்த ஹராமை செய்யலைன்னா. யாரும் இல்லை அங்கே, ஆனால் உன் பயம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குகை கொஞ்சம் விலகுச்சு. இப்போ அல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறான் இல்லையா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்கிறான்.